அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். கடற்கரையில் ரிசார்ட்டில் ஒதுங்கிய அமைச்சர். கல்லா கட்டும் பிஏ. நடந்தது என்ன? உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு திமுக அமைச்சர்களை விட பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க அமைச்சர்கள் கூட இருக்கக்கூடிய பிஏக்கள். இந்த பிஏக்கள் அப்படிங்கிறவங்க பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து இடி சிபிஐ உள்ள வரப்போகுது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா விரல் வித்தை சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாராம். அவர் யாருன்னா கல்வித்துறையில இருக்கிறார். அவர் பேச மாட்டார், வாட்ஸ்அப்ல எதுவும் தகவல சொல்ல மாட்டார். ஏன்னா ஆதாரம் சிக்கிடுமாம். அதனால விரல்லையே சில தகவல்களை சொல்வாராம். இப்ப ஊர்ல வந்து மாடெல்லாம் வாங்கும்போது விரல்ல நம்ம பார்ப்போம்ல, ஊர்க்காரங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அவர் பல கோடிகளை சம்பாதித்து விட்டார். இங்க மட்டும் இல்ல, வெளிநாட்டிலையும் பலவிதமான முதலீடுகள். இது தெரிஞ்சு இன்னைக்கு வந்து இடி அவரை கண்காணிக்க ஆரம்பிச்சப்போ அவருக்கு வாலண்டரி ரிடையர்மெண்ட் கொடுத்து விஆர்எஸ் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆனாலும் அவர் இடியோட கண்காணிப்பு வளையத்துல வந்துட்டாராம். அவர் அப்ரூவ் ஆகிட்டா பல உண்மைகள் வெளிவரும். இன்னொரு பிஏ இருக்காரு. அவரு என்ன பண்றாரு? அமைச்சர் எப்போவெல்லாம் ரிசார்ட்ல, கடற்கரையில அவருடைய ரிசார்ட்ல ஒதுங்க போறாரோ அப்ப கரெக்டா வந்து, அண்ணே இந்த டெண்டர் இருக்கு, இதுக்கு நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு கேப்பாராம். ரிசார்ட்டுக்கு போற அவசரத்துல அமைச்சரும் நீயே பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இத வைத்து பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாராம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து பிஏக்கள் அப்படிங்கறவங்களுடைய அட்ராசிட்டி தாங்க முடியல. இந்தந்த பிஏக்கள் வந்து மிகப்பெரிய அளவில சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு இப்ப உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆண்பில் மகேஷ் துறையில ஏற்கனவே ஒருவர் அன்பில் மகேஷ்க்கு பாத்திரமா இருந்திருக்கிறாரு. அவர்தான் பல டெண்டர்களை முடிவு பண்ணக்கூடியவர். எப்படி வந்து அன்பில் மகேஷ் கூட இருந்த ராஜீவ் காந்தி அப்படிங்கிறவர் பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிச்சாரோ அதே போல இந்த பிஏவும் பலாயிரம் கோடி கல்லா கட்டிட்டாராம். இது தெரிஞ்சு அவரை வீட்டிலேயே இருக்கச் சொல்லி இருக்கிறாங்க. வீட்டில இருந்தாலும் அவருக்கு பஞ்சாயத்து தான். ஏன்னா ஓலை வந்து விட்டதாம் மேலிருந்து. அப்ப அவர் உண்மையச் சொன்னா பல பேர் மாட்டுவாங்க. ஏற்கனவே தம்பிகளை விசாரிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அவரை விசாரிச்சா அவர் குறிஞ்சி இல்லத்தை கை காட்டிடுவாரு. ஏற்கனவே ஐஏஎஸ் அதிகாரி விசாகன் ரிப்போர்ட் ஒன்னு கொடுத்திருக்கிறார், வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் சேர்ந்து திமுகவை முட்டுச்சந்தில் நிக்க வைக்குது. எந்நேரு எப்ப உள்ள போவார்?